அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் அரை மூடி தேங்காயை மட்டும் வச்சு அடுப்பே பற்ற வைக்காமல் சூப்பரான குல்ஃபி ஐஸ் நம்மளே ரெடி பண்ணிடலாம். இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு வெறும் 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட முடியும். டேஸ்ட் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய எந்த கலப்படமும் இல்லாத குல்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதை செய்கிறதுக்கு முதல்ல நான் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா தோண்டி எடுத்து வச்சுக்கிறேன். நான் 2 பேர் சாப்பிட்றதுக்குன்றனால ஒரு அளவான மூடி தேங்காயை எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு ஃபுல் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை விட பெரிய தேங்காய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த தேங்காய்க்கு மேலே இருக்கிற அந்த கருப்பு கலர் தோலை ஃபுல்லாக நான் சீச்சு எடுத்துட்றேன். தோலெல்லாம் சீச்சு எடுத்ததுக்கப்புறம் நான் அதை சின்ன சின்னதாக வெட்டி அதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வெட்டின தேங்காயை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அந்த மிக்சி ஜாரில் 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். நான் அதிலே 2 ஏலக்காய் போட்டுக்கிறேன். நீங்கள் சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் இனிப்பு தூக்கலாக தான் போட்டிருக்கேன். இப்போ அரைச்ச சர்க்கரையை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். சர்க்கரையை பவுலில் கொட்டிட்டு அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ சர்க்கரை அரைச்ச அதே ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வெட்டி வச்சுருந்த தேங்காயை உள்ளே சேர்த்திட்டு கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ அரைச்சது இந்தளவுக்கு கொர கொரப்பாக இருக்குது. இதில் நான் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்திக்க போகிறேன் நல்லா அரைக்கிறதுக்காக. இப்போ மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கலை, நான் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் அரைச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ அரைச்ச தேங்காயை நம்ம அரைச்சி வச்ச சர்க்கரை பவுடர் கூட அதை சேர்த்திக்கலாம். நம்ம தேங்காய் பால் புளியணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சேர்த்திக்கலாம் டைரெக்டாகவே அரைச்சதை. அடுத்து நான் இதில் பால் பவுடர் சேர்க்க போகிறேன். இது பெட்டி கடைகளில் கிடைக்கக்கூடிய 5 ரூபா பாக்கெட் 10 ரூபா பாக்கெட் பால் பவுடரு. நான் இதில் 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் ஒன்று முழுசாக சேர்க்க போகிறேன். நீங்கள் 5 ரூபா பாக்கெட் கிடச்சுன்னா அதில் 2 பாக்கெட் சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4 பாக்கெட்டாக கூட சேர்த்திக்கலாம். அதை சேர்த்துனதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு அரை டம்ளர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் பாதியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் பாலவே எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் தண்ணி கூட நீங்கள் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் தண்ணி ஊற்றுறத விட பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா தான் டேஸ்ட் நல்லா ரிச்சாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தனால மறுபடியும் நான் ஒரு 1/4 டம்ளர் பால் ஊற்றி நல்லா தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து எங்கிட்ட ஐஸ் மோல்டு எதுவும் இல்லாதனால இந்த டம்ளரில் தான் நான் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். மேலே கவர் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கேரி பேக்கை வெட்டி வச்சுருக்கேன் 4ஆ. அடுத்து மிக்ஸ் பண்ண தேங்காய் கலவையை நான் டம்ளர்களில் ஊற்றிக்க போகிறேன். டம்ளர்களில் ஊற்றி வச்சதுக்கப்புறம் மேலே அந்த கேரி பேக்கை போட்டு கவர் பண்ண போகிறேன். நல்லா காற்று போகாத அளவுக்கு டைட்டாக கவர் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரப்பர் பேண்டை போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் ஓப்பனாக வைக்கக்கூடாது, ஓப்பனாக ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டு காற்று போகாத அளவுக்கு வச்சிங்கன்னா தான் நல்லா ஃப்ரீஸ் ஆகி சூப்பராக வரும் ஐஸ்கிரீம் மாதிரி. நான் இதை ஃப்ரீசரில் வச்சு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ 8 மணி நேரம் கழித்து நல்லா உறைஞ்சி வந்துருச்சு. இப்போ எடுத்து வெளியே வச்சுட்டு அதில் நான் ஐஸ் குச்சி சொருக போகிறேன். நைட்டு வச்சது காலையில் எவ்வளோ சூப்பராக ஃப்ரீஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு ஃப்ரீஸாக இருந்துச்சுன்னா தான் நம்ம குல்ஃபி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே எடுத்துட்டிங்கன்னா கரைஞ்சி போயிடும். அடுத்து இதில் நான் ஐஸ் குச்சியை சொருகிக்க போகிறேன். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி சொருகிற மாதிரி தான் இருக்கும். உங்கள்கிட்ட ஐஸ் மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ஊற்றி வச்சுக்கலாம். மேலே கவர் பண்ணுறதுக்கு அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கிட்ட அது இல்லாதனால நான் இந்த கேரி பேக்கை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா ஐஸ்லேயும் குச்சியை சொருகினதுக்கப்புறம் நான் ஒரு பவுலில் தண்ணி பிடிச்சி அதை ஒரு 2 நிமிஷம் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் ஐஸ் எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ நான் 2 நிமிஷம் வச்சுட்டு அந்த ஐஸை எடுக்க போகிறேன். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம கடைகளில் போய் அதிகமாக விலை கொடுத்து குல்ஃபி ஐஸ் வாங்கி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட நம்ம வீட்டிலையே நல்ல ஹெல்த்தியான பொருள்களை வச்சு நம்ம சூப்பராக செஞ்சு கொடுத்துக்கலாம். பயங்கர டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான இந்த குல்ஃபி ஐஸை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரப்போகிற வெயில் காலத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி குல்ஃபி ஐஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட் ஆஃப் திண்டுக்கல் பை எஃப்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.